ஆன்மீக அன்பர்களுக்கு என காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு தமிழ் வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி, விருச்சிக மாதம், சரத் ருது, தட்சிணாயனத்தில் இன்று 4/12/2025 டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பௌர்ணமி. கிரிவலம் போகிறதுக்கு உகந்த நாள். யாராக கிரிவலம் போகணுமோ இந்த கார்த்திகை மாத தீபத்துக்கு முன்னால் போகிறது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:55 நாளை காலையில் அதிகாலை 3:55 வரை பௌர்ணமி. கிரிவலம் போங்க, மனதுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். அண்ணாமலையார் வந்து சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இன்று உங்களுக்கு கீழ்நோக்கு நாள். உங்களுக்கு இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:16. இன்றைய திதி இன்று காலை 7:54 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 3:08 வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:15 வரை அமிர்த யோகம், பின் மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 7:54 வரை வனிசை, பின்பு மாலை 5:55 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 3:08 வரை சித்திரை, பின்பு சுவாதி. சித்திரைக்கு சுவாதி இன்று சந்திராசிரமம் கொஞ்சம் கவனமானுங்க. இன்றைய ராசி பலனில் மேஷ ராசி பார்த்தா எடுத்த செயலை வந்து ரொம்ப அனுபவித்து உற்சாகமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர். அது கல்வியாக இருந்தாலும் பணியாக இருந்தாலும் அது பொது சேவையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நபராக நாளாக இருக்கக்கூடியவங்க. அந்த உற்சாகம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. ரிஷபராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19ஆலேயோ இல்லை உங்களுடைய செயலாலேயோ உறவினால் நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக வாய்ப்போகுது. அது சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம், வெளி விசேஷங்கள் நீங்கள் போகிறாங்களாம், வெளியே சுற்றுலா போகிறமா இருக்கலாம், சில கோயிலுக்கு போகிறவங்க, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ரிஷபத்தில் அமைகிறது. மிதுனராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு செயலும் செஞ்சு முடித்த பிறகு அந்த செயலால் ஏற்படக்கூடிய ஒரு மன நிம்மதியும் ஒரு மன திருப்தியும் ஏற்படக்கூடிய நாளாக என்று அமைகிறது. கடகராசி நண்பர்களுக்கு உங்களுடைய செயல் நேற்று செஞ்ச செயலோ இன்றைய செயலோ என்றைக்கு செஞ்ச செயலோ அந்த செயலால் பயன்பெற்ற உங்களை புகழக்கூடிய ஒரு புகழ் நிறைந்த ஒரு நாளாக என்று அமைகிறது. சிம்மராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிச்சார்ந்த நேர்மை சார்ந்த உங்களுடைய செயலாலே உங்களுக்கு ஒரு மேன்மையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுனால இன்றைக்கி செய்கின்ற செயலில் ஒரு தெளிவும் ஒரு நேர்மை இருக்கின்ற பட்சம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு. கன்னிராசினர்களுக்கு எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் செய்வதனால் வரக்கூடிய பலன்களை நல்லது கண்டே கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டாலே உங்களுக்கு எந்த தடையும் இன்று வரப்போவது கிடையாது. உங்களுக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய உறவை சார்ந்த நண்பர்கள் சார்ந்த சில இடத்துல நல்ல ஒரு நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த நல்ல செய்தி சுப விஷயமாக இருக்கலாம், சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்திகள் நீங்கள் என்று பெறக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிகராசினருக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் செய்வதற்கு, உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு, உங்களுடைய தொழிலில் வந்து அதிக முதலீடு செய்வதற்குன்னு ஒரு வாய்ப்பு பிரகாசம் வந்து நீங்கள் அந்த முதலீடு செய்கின்ற ஒரு காரியத்தால் உங்களுடைய வருமானம் தனமும் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக என்று அமைகிறது. உங்களுக்கு தனுசு ராசி அம்மர்களுக்கு வரும்னு நினச்சிருப்பீங்க. வரும்னு நினச்ச
ஆர்டரோ பணமோ உதவியோ எது உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காமல் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கொஞ்சம் கவனமாக பாராசி அன்பர்களுக்கு எதை கொடுக்குறோமோ அதுவே திரும்ப கிடைக்கும். அந்தளவுக்கு நீங்கள் அன்பு எந்தளவுக்கு மற்றவங்க நீங்கள் கொடுங்க, அந்த அன்பை நீங்கள் திரும்ப பெறக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த ஒரு அழகான நாளாக இருந்தவங்களை அமைகிறது. உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் செய்தால் ஒரு நேர்த்தியாக சிறப்பாக செய்யக்கூடிய நபர், அந்த செயலாலே உங்களுக்கு மற்றவர்களிருந்து ஊழியரிடமிருந்தோ உங்களுக்கு நண்பரிடமிருந்தோ நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யணுனால அது சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ கஷ்டமோ ஒரு ஆர்வத்தோடு செய்கிற போது அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் முடியும். அந்த வரை நீங்கள் எந்த செயலை செய்ய ஆரம்பித்தாலும் தனிப்பட்ட ஒரு ஆர்வத்தை செய்கின்ற போது அந்த செயல் மிக சிறப்பாக முடியும். அந்த ஆர்வமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கும் அந்த ஆர்வத்திலே உங்களுடைய புதிய தொழில்களை நீங்கள் பெறுவதற்கு, புதிய ஆர்டரை பெறுவதற்கு, அதாவது ஒரு கல்வியில் ஒரு மார்க்கம் எல்லாமே அந்த ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்று மீனத்துக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.